ஆமா, யூ அட்லீஸ்ட் ஆக்கிபை த கிரீஸ். அதுவும் பண்ண மாட்டேன்னு நீங்க 10 ரன் அடிக்க போறோம், பட் 2 ஓவர் ஆடுங்கன்ற. அதுவும் ஆடாம வந்தோடனே 3 விக்கெட் கொடுப்பீங்க ஒரு போலருக்கு. தங்குன்னு ஒருத்தர் தேங்காய் வச்சுனே பிள்ளையார் வேண்டுதல், தேங்காய் வச்சுனே இருக்கு. அடுத்த அடுத்த ஸ்ட்ராட்டஜி சொல்றேன். நமக்கு என்ன பண்ணிட்டாங்க, 2 ஸ்கொயர் லெக் வச்சுட்டு பவுன்ஸ் பண்ணினே இருக்காங்க பாலுக்கு பால். அது ரொம்ப மெனசிங் கிட்டாலா இல்லாததுனால தப்பிச்சிட்டோம். புக் அடிக்கிறோம், கரெக்டா பண்ணிடுறோம், அதுல நம்ம சக்கமால. பட் அந்த ஸ்ட்ராட்டஜில நம்ம போடவே இல்லை. ஏன் பாடி லைன் போடல? நினைச்சா போடலாம், பவுன்ஸ் பண்ணலாம், ஹுக் அடிக்க வைக்கலாம், எங்க பண்ணலாம், பண்ணலையே. திருப்பி திருப்பி ஸ்லிப்பின் கேலியில கேட்ச் போகுமான்னு பார்த்துட்டு இருக்கோம். பட் அதுக்கேற்ற பால போட மாட்டேன்றோம். சரி, அப்ப பவுன்ஸ் பண்ணி 2 ஸ்கொயர் லெக் வச்சு போடணும், அதுவும் போடல. ஒரு ஒரு விஷயம் கிளியரா தெரிஞ்சுக்கங்க. நம்ம கேரம் பிட்ச்னு ஒரு தியரி சொன்னல பாலா, அந்த மாதிரி a wicket which is not easy for batting, it is not a menace, there is no demon in the pitch, but the wicket is not easy for batting. எங்க க்ளூனா, ஓப்பனிங் பேட்டர், இப்ப நான் லெஃப்ட் ரைட் ஹேண்டர், நான் ஆட போகும்போது இப்ப முன்னெல்லாம் லெஃப்டா இல்ல ரைட் ஹேண்டர் வந்து லெஃப்ட் தைஸ்ல மட்டும் தை பேட் கட்டிப்பாங்க, அடிப்பட்டா உயிர் போயிடும் வலைன்ட்டு. இப்ப ரைட் தைலையும் கட்டிக்கிறாங்க. அந்த ரைட் தை பேட்ல போய் பால் பட்டுதுனாலோ, இல்ல நீங்க ஆடுறதுக்கு முன்னாடி பால் வந்து தொடையில அடிக்கடி பட்டுதுன்னா, இல்ல உடம்புல பட்டுதுன்னா, இட்ஸ் நாட் an easy pitch to bat. அது சீமா ஆகுதுன்னு அர்த்தம்.